எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 44. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். ஆனால் குருவிற்கோ ஓரிரவு மட்டுமே வாழ்ந்தவளின் மீது கொண்ட கிறக்கமும் மயக்கமும் மாதங்கள் கடந்தும் குறையவே இல்லை. ஏக்கத்தில் அனைத்தும் எகிரி போய்தான் நின்றன. அதன் விளைவாகவே ஜானகியை விலகிட ஆரம்பித்தார் குரு. அவர் அறியாமலேயே நெருங்கிய மனைவியோ கணவன் எட்டிப்போக ஆபீஸ் டென்ஷன் என்று மனதை ஆறுதல் படுத்தி கொண்டார். நிஜம் உணராது. கோவில் சென்று அங்கு அமிர்தாவை கண்டவர் நண்பன் சுமத்திய பள்ளியை ஏற்றுக்கொண்டவராய் கூனி குறுகி திரும்பி வந்தார் அலுவலகத்திற்கே. தந்தையிடம் ஆபீஸ் கதையை சொல்லி இருக்கும் கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் கெடுத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. ஆகவே இனி அலுவலகம்தான் அவருக்கு எல்லாமே என்ற முடிவில் உறுதி கொண்டார். ஆனால் அமிர்தா மூலம் பிறக்கப் போகும் பையனுக்கு தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் இப்போதிலிருந்தே முறைப்படுத்திட வேண்டுமென்ற எண்ணம் அவருக்குள் வேரூன்றி ஆனவரை பிசினஸில் பழைய உத்வேகத்தோடு உழைத்திட வைத்தது. அடித்து பிடித்து ப்ராஜெக்ட் சிலவற்றை மீண்டும் கைப்பற்றி அதன் தொடர்பான மீட்டிங்குகளில் கலந்து கொள்ள வெளிநாடு பயணித்தார் குரு. என்னவோ மனம் மட்டும் அப்போதும் அமிர்தாவையே சுற்றி வந்தது. ஒப்புக்கு ஜானகிக்கு அழைத்து குசலம் விசாரித்தவர் மேற்கொண்டு பேச்சை வளர்க்காது இணைப்பை துண்டித்தார். என்னதான் வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருந்தாலும் நெஞ்சுக்குள் இனம் புரியா சிறு சலனம் அவ்வப்போது தோன்றி மனுஷனை கலங்கடித்து கொண்டே இருந்தது. இப்படியே 3 வாரங்கள் கழிய ஒரு வழியாய் போன காரியங்களை முடித்து நல்லபடியாக நாடு திரும்பினார் குரு. திரும்பி வந்த மகனிடத்திலோ ரத்னவேலோ பால்ய சிநேகிதன் தெய்வீகன் இருமுறை அழைத்த சங்கதியை தெரிவித்தார். தகவல் கேள்விப்பட்ட குருவோ ஆபீஸுக்கு அழைத்து விபரம் விசாரிக்க அங்கிருந்தும் ஒரே பதிலே வந்தது. எவ்வித விளக்கமும் கொடுக்காது தெய்வீகன் தோழன் எங்கே என்ற விசாரணையை மட்டும் மேற்கொண்டு ரிசீவரை வைத்ததாய் மனம் பதைக்க அவசர அவசரமாய் தெரிந்த போலீஸ்காரர்களின் மூலம் தெய்வீகனின் அழைப்பு வந்த எண்ணெய் கொண்டு ஆருயிர் நண்பன் இருக்குமிடம் கண்டறியச் சொல்லி கேட்டுக்கொண்டார் குரு. வேறொரு மாநிலத்தில் குடிபெயர்ந்துள்ள தோழனின் முகவரி கிடைத்த அடுத்த நொடியே அலுவலக வேலைகளை பாதியிலேயே போட்டுவிட்டு ஓடினார் குரு. உள்ளம் அமிர்தாவுக்கு ஏதோவென்று துடிக்க. 2 மாடி கொண்ட வீட்டின் வரவேற்பறை நுழைந்த குருவின் முகமோ வெளிரி போனது கண்ட காட்சியில். நெற்றியை பற்றியவரின் விழிகளோ கலங்கி நிற்க, தேகமோ சூடேறி போனது நொடியில். காதுகளிலோ அன்றைய ஓரிரவு முழுக்க அமிர்தா சொன்ன ஐ லவ் யூ குரு ஒலிக்க தள்ளாடியவராய் அங்கிருந்த சோஃபாவில் சென்றமர்ந்தார் குரு. உதிர்த்த கண்ணீரை வழிய விட்டு முகத்தை உள்ளங்கையால் மூடியபடி. அண்ணா என்ற காஞ்சனாவின் அழைப்பில் தலை தூக்கிய குருவோ நீர் தேங்கிய விழிகளாலேயே வினவினார் என்னானதென்று. குரு என்ற தெம்பற்ற அழைப்போடு வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த தெய்வீகனோ குருவை நோக்கி நடைபோட, நண்பனை திரும்பி பார்த்து எழுந்த குருவோ, ஏண்டா ஏன் ஏன் என்கிட்ட சொல்லல? அவ்வளோ கோபமா உனக்கு என் மேல? வெறுப்புல மனசாட்சிய தொலைச்சிட்டியா என்ன? ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லக்கூட உனக்கு மனசு வரல என்கிட்ட? அவ்வளோ பகையாயிட்டனா நானு என்றபடி தெய்வீகனின் சட்டையை இறுக்கி உலுக்க, 2-3 தடவை கால் பண்ணேன் குரு, ஆனா நீ பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க என்ற தெய்வீகனின் தலையோ தொங்க, அதுக்காக எதையுமே நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டியா நீ என்ற குருவின் ஆக்ரோஷமான அலறலில் காஞ்சனாவோ அடிவயிற்றை அச்சம் கொண்டு இருக்கினாள் கரங்களால். அப்படி இல்லடா என்று நண்பனை சாந்தப்படுத்த அவர் தோளை தொட்ட தெய்வீகனின் கையை தட்டிவிட்ட குருவோ, தொடாத என்ன, நீ தொடாத, கொலகார பாவி, கொன்னுட்டியேடா என் அமிர்தாவ, கொன்னுட்டியே என்ற குருவோ ஆவேசமாய் அலற, குரு நான் சொல்றத கேளுடா. என்ன கேட்கணும் சொல்லி, என்ன கேட்கணும்? நீ கேட்டியா? அன்னைக்கு என்ன துரோகின்னு சொல்லிட்டு போனியே, அந்த துரோகி சொல்ல வந்த வார்த்தை என்னன்னு கேட்டியா? பேச ஒரு வாய்ப்பாவது கொடுத்தியா? சொல்லு என்ற குருவோ கடும் சினத்தில் பின்னோக்கி தள்ளினார் தெய்வீகனை சோஃபாவில் விழ. தங்கையின் இழப்பு நண்பனுக்கு இப்படியானதொரு பூகம்பத்தை கிளப்பிடும் என்று தெய்வீகன் நினைக்கவே இல்லை. தலை குனிந்தவராய் குளமாகிய விலோசனங்களை பளிங்கு தரைக்கு தாரம் வார்த்தவரோ எதுவும் பேசாது அமைதியாவே இருந்தார். பாவண்டாவ, நான் தான் போதையில என்று தலையை கைகளால் குறுக்கிய குருவோ சுவற்றிலிருந்த அமிர்தாவின் படத்தை நோக்கி நடந்தவாறு, எத்தனையோ தடவை கல்யாணம் பண்ணிக்க கேட்டும் ஒரு தடவை கூட சரின்னு சொல்லவே இல்லடா இவ. கர்ப்பமானதையும் சொல்லல, சொத்து கொடு சொந்தம் கொடுன்னு வந்து என் வீட்டு வாசல்லையும் நிக்கல. எனக்காக அவளையே கொடுத்தவ, அவளுக்காக என்கிட்ட எதையுமே கேட்கலடா என்ற குருவையோ நிழற்படமான சிரித்த முகத்தோடு சுவற்றின் சட்டத்துக்குள் இருந்தபடி பார்த்தாள் அமிர்தா.
இப்படி பாதியிலேயே போவான்னு தெரிஞ்சிருந்தா நானும் அவ கூட பேசாம இருந்திருக்க மாட்டேன் என்ற தெய்வீகனோ தலையை சோஃபாவின் விளிம்பில் பின்னோக்கி சாய்த்து கண்களை இறுக மூடினார். சிறு பிஞ்சை சுமந்த சுந்தரியோ அதை குருவிடம் சொல்லிவிடாமல் ரகசியம் காத்தாள். அதேபோல வீட்டிலும் யாரும் அறியா வண்ணம் பார்த்து கொண்டாள் பேதையவள். இருப்பினும் காரிகை அவளால் காஞ்சனாவை ஏமாற்றிட முடியவில்லை. அமிர்தா, நாளைக்கு நீ ஆஃபீஸ் போக வேண்டாம், நம்ம டாக்டரை பார்க்க போறோம் என்ற காஞ்சனாவோ குழம்பை சூடு பண்ண, ஐவிஎஃப் பத்தி டிஸ்கஷனா அண்ணி என்ற பனிமொழியோ வாஷ்பேசினில் பாத்திரங்களை அலம்பியபடியே கேள்வி கொள்ள, இல்லம்மா, டாக்டர் பார்க்க போறது எங்களுக்கு இல்ல, உனக்காக என்ற அண்ணியின் வார்த்தையில் ஆடிப்போனாள் அந்திகை அவள். பைப் நீரோ வெறுமன வாஷ்பேசினில் ஊற்ற நிலை குத்தியவளாய் அப்படியே நின்றாள். முற்றிலை அவள் நெஞ்சு படபடக்க. உனக்கு தான் இப்போ 4-5 மாசமா பீரியட்ஸ் வரலல்ல, அதான் டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் அலட்சியமா இருக்கக்கூடாது அமிர்தா, அப்புறம் நீயும் வருங்காலத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுவ என்ற அண்ணியோ மகள் போல பேணி காப்பவளின் தலையை வருட, பீரியட்ஸ் வராம உடம்பு கூட வெயிட் போட்டுருச்சு, முகம் கூட முன்ன மாதிரி பொலிவாவே இல்ல, பார்க்கவே ரொம்ப டயர்டா தெரியுற அமிர்தா என்ற அண்ணன் பொஞ்சாதியோ நாத்தனாரின் நிலை புரியாது பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, வேலை ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான், இதுக்கு எதுக்கு டாக்டர்லாம், 4 நாள் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அண்ணி, டாக்டர்லாம் வேணாம். பரவாயில்ல அமிர்தா, எதுக்கும் நாளைக்கு டாக்டர் போய் ஒரு தடவை பார்த்துடுவோம், அப்படியே வர வழியில பேச்சியம்மன் கோயிலுக்கும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம் என்ற அன்னிக்காரியின் பாசத்தில் திணறிய தெரிவையோ கண்ட யோசனையில் தள்ளாடி மயங்கி சரிந்தாள் அடுப்படியிலேயே. பயந்து போன காஞ்சனாவோ நீரடித்து எழுப்பியும் மயக்கமடைந்த வஞ்சி எழாதிருக்க உடனடியாக கணவனுக்கு போனை போட்டு வீட்டுக்கு வர வைத்தார். தெய்வீகனோ தங்கைக்கு என்னவோ ஏதோவென்று பதறி டாக்டரை கையோடு கூட்டிக் கொண்டு மனை நோக்க, ஆயிழையை பரிசோதித்த மருத்துவரோ குண்டை தூக்கி தம்பதிகளின் தலையில் போட்டார். 3 மணி நேரங்கள் கடக்க கண் விழித்த விரலியோ பசித்த வயிறுக்கு உணவளிக்க கீழ்த்தளம் நோக்க, காஞ்சனா, யாருன்னு கேளு என்ற தெய்வீகனோ சோஃபாவில் அமர்ந்தபடி கிச்சன் நோக்கிய தங்கையிடத்தில் மறைமுகமாக கேள்வி எழுப்ப, ஏந்திழையின் அடிவயிற்றிலோ புளிக்கரைசல் உண்டானது. அமிர்தா, சொல்லுமா, யாரு, நீ சொன்னாதானே நாங்க எதுவும் பண்ண முடியும் என்ற அண்ணியோ கரிசனையாய் கேட்க, பிரேக்கப் ஆச்சு அண்ணி என்ற மாதங்கியோ வாய் கூசாது போய் சொல்ல, பரவாயில்லம்மா, நீ அந்த பையன் யாருன்னு மட்டும் சொல்லு, நானும் உங்க அண்ணனும் எப்படியாவது பேசி மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம், சொல்லுமா, யார் அந்த பையன், என்ன பண்றான், எங்க இருக்கான் என்ற காஞ்சனாவின் தொடர் கேள்விகளோ வல்வி அவளை மேலும் சங்கடப்படுத்தியது. எப்படி சொல்லிடுவாள் பெண்டு அவள், மங்கை அவள் கருவிற்கு அண்ணனின் உற்ற நண்பனே காரணமென்று? இல்ல அண்ணி, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ற கர்ப்பிணியோ நிஜத்தை பட்டும் படாமலும் சொல்ல, அப்ப குழந்தைய கலைக்க சொல்லு என்ற தெய்வீகனின் குரலோ ஓங்கி ஒலித்தது. முடியாதுண்ணா, என்னால என் குழந்தைய கலைக்க முடியாது என்ற தெரியலையோ பதறி சொல்ல, நீ கலைச்சுதான் ஆகணும், சம்பந்தப்பட்டவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் எதுக்காக இந்த குழந்தைய கட்டிட்டு ஆளணும்? அவர் போயிட்டா என்ன, நான் இருக்கேன் என் குழந்தைக்கு, நான் பார்த்துப்பேன், அப்ப எங்களை மறந்துடு என்ற தெய்வீகனின் கோபமான கட்டளையில் அதிர்ந்த அமிர்தாவோ அண்ணா என்று அலறி அவரை நெருங்க, நீ இப்படி பண்ணுவேன் நான் கனவுல கூட நினைக்கல அமிர்தா, இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இப்ப கூட உன் மேல கை வைக்காம நான் சொல்றத மட்டும்தான் கேட்க சொல்றேன். அண்ணா, வேணும்னா நீ என்ன 4 அடி கூட அடிச்சிடு, ஆனா அந்த குழந்தைய மட்டும் அழிக்க சொல்லாத ப்ளீஸ்ண்ணா, உன்னை கெஞ்சி கேட்குற, என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சிடாதண்ணா என்ற கர்ப்பஸ்திரியோ சினத்தில் சீறி இடையே இறுக்கி நின்ற அண்ணனின் கால்களை கட்டி கொண்டு கதற, முடியவே முடியாது அமிர்தா, என்னால 4 பேர் உன்னை பத்தி தப்பா பேசுறத ஒரு காலம் சகிக்க முடியாது. என் தங்கச்சி அமிர்தா புருஷன் இல்லாம ஒரு குழந்தைக்கு அம்மா வாரத ஏத்துக்க நான் ஒன்னும் புரட்சியாளன் இல்ல, சாதாரண மனுஷன், என்னால் அந்த கன்றாவியெல்லாம் பொறுத்துக்க முடியாது. நீ இந்த குழந்தைய கலைக்கிற, நான் பார்க்குற மாப்பிள்ளைய கட்டுற என்று கராராய் சொல்லிய தெய்வீகனோ வீட்டிலிருந்து வெளியேறினார் கதம் குறையாமலேயே. அண்ணா அண்ணா என்ற மகிழையோ வாசல் வரை அண்ணனை நோக்கி ஓட, அமிர்தா நில்லுமா, ஓடாதம்மா என்ற காஞ்சனாவோ உள்ளம் பதைக்க அவள் பின்னாலேயே ஓடினார். அண்ணி, முடியாதுன்னு சொல்லுங்க அண்ணி, முடியாதுன்னு சொல்லுங்க, அண்ணகிட்ட சொல்லுங்க அண்ணி, என்னால் அந்த குழந்தைய கலைக்க முடியாதுன்னு சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க ப்ளீஸ் என்ற நறுதுதலோ தரையை கண்ணீரில் குளிப்பாட்டி ஒப்பாரி கொள்ள அவளை மேல் தூக்கி தாங்கிக் கொண்டார் காஞ்சனா, அடிமடி நிறைந்திடாத போதும் அது இல்லா வலியை உணர்ந்தவராய்.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.